வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கு என்ன சிலபஸ், அந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான 60 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதாவது 60 நாளுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 60 நாளும் நம்ம இந்த சைக்காலஜி மட்டும் படிக்கிற மாதிரிலாம் டைம் டேபிள் இருக்காது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் சைக்காலஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 60 நாளில் மொத்த சைக்காலஜியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஜிகே தான் இதில் வெயிட்டேஜ் அதிகம். அப்படிங்கிறப்போ ஜிகேக்கு மற்ற டைம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 7 மணி நேரம் ஜிகேக்கு, 3 மணி நேரம் சைக்காலஜிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சைக்காலஜியில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும், அதை எந்த ஆர்டரில் என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபுல் மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த பிசி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா அது நம்மளுடைய ஆப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், பிவைக்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஒரு கோர்ஸ் தான் அது. ஓகே, அது ஃப்ரீ தான். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் இருக்கும், பிசிக்கும் இருக்கும். 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ 2ஓட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இது வரைக்கும் கேட்டிருந்த மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா பிடிஎஃபாக கூட நீங்கள் மொபைலில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. எக்ஸாம் டேட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நவம்பர் 9 இருக்க போகுது. ஸோ சொன்னபடி இவங்க நவம்பர் 9 கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 70 நாள் கிட்ட இன்னும் இருக்குது உங்ககிட்ட. ஓகே, ஸோ நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜி 60 நாளுக்கு தான். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 60 நாளுக்குள்ளே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கடைசி 10 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 45 ஜிகே கொஷின்ஸ் கேட்பாங்க, 25 சைக்காலஜி கொஷின்ஸ். ஓகே, ஸோ சைக்காலஜிக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த 25 கொஷினில் என்ன வரும் அப்படின்னா, ரீசனிங்லேருந்து 11 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸ்லேருந்து 9 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து ஒரே ஒரு கொஷின். அது எப்படின்னா மீனிங் தான் கேட்பாங்க. ஒரு தமிழ் வேர்டு கொடுத்துருவாங்க, அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட், கிராமர் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். வெறுமனே ஒக்காபுலரிலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது நம்ம சினானிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் தமிழில் அதோட மீனிங் தெரியணும். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி கேட்குறனால வேறு என்னென்ன டாப்பிக்லாம் இந்த ஒரு கொஷினுக்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தமிழ்லேருந்து 4 கொஷின் கேட்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தமிழ் எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எழுத்து வழக்கு என்ன, ஒரு ஒரு பொருள், ஒரு சொல்லோடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி தமிழுக்கு படிப்பீங்கல்ல, அதோட கவர் ஆயிரும். இதுக்குன்னு தனியாலாம் படிக்க வேண்டாம். இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் 4க்கு 4 கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துருவீங்க. யாரும் டீச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 25 கொஷினில் மிச்சம் இருக்கக்கூடிய 21 கொஷினுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21க்கு 21 உங்களால் எடுக்க முடியும். ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இந்த 4 சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங், மேத்ஸ் தான் இப்போ இதில் வெயிட்டேஜ் அதிகம். 21 கொஷினில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் ரீசனிங் மேத்ஸில் இருந்து தான் வருது. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அதே தான் பார்த்தீங்கன்னா பிசிக்கும் இருக்குது. அப்போது எஸ்ஐ லெவலுக்கு நம்ம படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எஸ்ஐயில் தான் பிசி லெவலுக்கு கேட்காங்க. ஓகே, அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. எஸ்ஐங்கிறது ஒரு டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய 2 ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. ஓகே, ஸோ அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா சைக்காலஜி ரொம்பவே லோ லெவலில் தான் கேட்குறாங்க. அதாவது கொஞ்சமாச்சும் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பிசியில் இந்த லெவலில் கேட்குறது ஓகே, ஏன்னா 10th லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ. ஆனால் எஸ்ஐயில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும். ஆனால் ரெண்டுக்குமே என்ன கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான், ஈஸியான கொஷின் தான் கேட்குறாங்க. எஸ்ஐயில் என்ன, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பெருசாக இருக்குது. பிசியில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி சேம் கான்செப்ட் தான், சேம் டாபிக்ஸ் தான், சேம் சிலபஸ் தான். ஸோ அப்படினாலும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கும் நம்ம சைக்காலஜி கோர்ஸ் தனியாக கொடுத்துருந்தோம். அதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே போதுமானது. அது போக இன்னும் ஒரு 2-3 டாபிக் அதே கோர்ஸில் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு கொடுத்ததே எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம். வேணால் நீங்கள் 2 கொஷினையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இதிலலாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோனோ இந்த டாப்பிக்கெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாபிக்.
ஹைலைட் பண்ணாமல் இருக்கிற டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கேட்குற டாபிக், எப்போவாவது கேட்பாங்க இல்லைனா கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதுமான்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இதில் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஒரு மார்க்கில் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மார்க் வித்தியாசத்தில் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ செலெக்ஷனில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, செலெக்ஷன் ஆகாமல் போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஸோ இந்த நான் ஹைலைட் பண்ணாத டாப்பிக்லேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, 2 மார்க் போயிடும். அப்படிங்கனால எல்லா எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நீங்கள் செலெக்ஷன் ஆகணும், சைக்காலஜியில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதில் எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பசில், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். பசில்னா வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியும் அது வரும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பசில் மாதிரி தான். ஓகே, பட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்பாங்க. இப்போ ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு இல்லைனா 5 வார்த்தை கொடுத்துட்டு அது டிக்ஷனரியில் எந்த ஆர்டரில் இருக்குமோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 விதமாக கேட்பாங்க. 2க்குமே நம்ம தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரீஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ரேங்கிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக இல்லை, அப்பப்போ கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அதே மாதிரி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதில் எல்லாமே கேட்கல. டேட்டா சஃபிஷியன்சி அப்பப்போ ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இந்த வருஷம் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், எம்படட் ஃபிகர் சீரீஸ், பிளட் ரிலேஷன், கிளாக்னா ரொம்ப டீப்பாலாம் கேட்கல, மேலோட்டமாக கேட்குறாங்க 1-2 கொஷின். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லாவே டீச் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைஸு, வென் டயக்ராம், கேலண்டர், ஃபிகர் கம்ப்ளீஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், ஃபிகர் கவுண்டிங்லாம் 1-2 வாட்டி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நல்லா ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படின்னா டீப்பாக படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து சிலாகிசம். ஓகே, இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு சென்டென்ஸாக இருக்குமோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பசில், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அடுத்ததாக வந்து கிளாக், பிளட் ரிலேஷன், கேலண்டர், ஸோ டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்லாம் உங்களுக்கு சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் கொஷின் கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது, மீனிங் தெரிஞ்சால் தான் புரியும். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கெலாம் நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் கொடுத்து டீச் பண்ணியிருப்போம். நான் முன்னாலே சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு சிலர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாமேலாம் இங்கிலீஷில் கொடுக்கல, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் இருக்கும். நம்ம எப்போவுமே டீச் பண்ணுறது தமிழில் மட்டும்தான் பண்ணுறோம். அடுத்ததாக இப்போ இந்த லெட்டர் சீரிஸ் எடுத்துக்கோங்க, கோடிங், டீகோடிங் எடுத்துக்கோங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ரேங்கிங்லாம் வந்து தமிழில் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்லாம் இப்போ கோடிங், டீகோடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நானும் சொல்லியிருக்கேன், இதுக்குள்ளே என்ன லாஜிக்னு பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டுக்கான கோடு என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஷினை இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக்கு தான் அங்கே முக்கியமே தவிர, இங்கே வந்து அவங்க நடுவில் எழுதியிருக்கக்கூடிய சென்டென்ஸ் முக்கியம் கிடையாது. த வேர்ட் இஸ் கோடட் அஸ் சிபிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லி கேட்குற அந்த கொஷின் முக்கியம் கிடையாது. இந்த வேர்டுக்கு என்ன கோடு, இந்த வேர்டுக்கு என்ன கோடுங்கிறது தான் முக்கியம். லாஜிக் தானே முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸில் வந்து என்ன இருக்க போகுது, நம்பர் இருக்க போகுது. லெட்டர் சீரீஸில் லெட்டர் இருக்க போகுது. அதுக்கு மேலே என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்காங்கிறது முக்கியம் கிடையாது. அதனால் அந்த டாப்பிக்லலாம் அந்த மேலே இருக்க சென்டென்ஸ், இதில் உள்ளே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். பட் நான் அதையுமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இது ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஜாயின் பண்ண வேண்டாம். எனக்கு இதுவும் அந்த சென்டென்ஸும் தமிழில் இருந்தால் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டாப்பிக்கில் இப்போ பிளட் ரிலேஷனில் உங்களுக்கு சென்டென்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும் கொடுத்தா புரியாது. அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் வந்து தமிழில் கொடுத்துட்டேன். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து மேத்ஸில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே தமிழில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது, ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனில் இருந்து மட்டுமே 4லேருந்து 5 கொஷின் வந்து கேட்குறாங்க.
ஓகே, மற்ற டாப்பிக்கில் இருந்தெல்லாம் ஒரு 4 கொஷின் கேட்குறாங்க. மற்ற டாபிக் எல்லாமே எல்லா டைமும் கேட்குறாங்க அப்படி மாதிரி கிடையாது. அப்பப்போ கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஓகே, ஸோ நம்பர் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ மென்சுரேஷன்லேருந்தும் வருது, அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஜாமெட்ரிலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகே, ஜாமெட்ரிலாம் வந்து இதில் ஜாமெட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோர்ஸில் ஒரு 30 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு புரியாது. அதை போய் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்பப்போ. அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைனில் வந்து இது 180 டிகிரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா இது 180 டிகிரி. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. கோடு போட்டு இது 60 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. இதுதான் ஜாமெட்ரி கொஷின். ஜாமெட்ரி கொஷின் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சிம்பிள். ஓகே, இதுக்காக நம்ம ஜாமெட்ரின்னு ஒரு டாப்பிக்கெல்லாம் படிக்க வேண்டாம். இப்போ இது வந்து 60னா மொத்தமாக 180. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? மிச்சம் இருக்கக்கூடிய 120 டிகிரி. ஸோ இதுக்காக ஜாமெட்ரின்னு ஒரு டாபிக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் படிக்கணுங்க ஆசையாக நிறைய பேருக்கு விட்டுரும் இதை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் தனியாக படிக்க வேண்டாம். ஓகே, சிம்பிளாக 1-2 கொஷின் கேட்குறாங்க. அது உங்களுக்கு காமன் சென்ஸை யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷில் வந்து சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வேர்டோட மீனிங் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து சினானிம்ஸ் மட்டும் படித்தா போதும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஒகாபுலரியும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்குறது, பிசிலையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கோம், வேணும்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றுக்கு 2 வீடியோ 3 வீடியோ தான் இருக்கும். பார்த்துட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஹோமோஃபோன்ஸ் கேட்குறாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் கேட்குறாங்க, இடியம்ஸு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்குறாங்க. பிசியில் சினானிம்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்கள் வேணும்னா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, இல்லைனா சினானிம்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. எல்லாமே புக்குக்குள்ளே என்னென்ன இருந்துச்சோ அதை வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம கோர்ஸில் இப்போ நான் சொன்ன இந்த சிலபஸ்க்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் ஒரு 57 வீடியோஸ் இருக்கும், ரீசனிங்கில் ஒரு 114 வீடியோஸ் இருக்கும், கிராமர் இதுக்கு கிடையாது. அடுத்ததாக ஒகாபுலரியில் வந்து 18 வீடியோஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு 18 வீடியோஸ் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 189 வீடியோஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 140 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 60 நாள்னா பார்த்துக்கோங்க. 60 நாளில் 140 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் தான். ஸோ 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைம் கொடுத்தாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்துர்மாஸ் 2.0 சேனலில் ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம எக்ஸாமுக்கு முன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது நம்மளுடைய 2.0 சேனலில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே அந்த சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். இல்லைனா நீங்கள் நார்மலாகவே வந்து யூடியூப்பில் சந்துர்மாஸ் 2.1 சர்ச் பண்ணாலே அந்த சேனல் வந்துடும். ஓகே, ஸோ அதில் ஒரு 20லேருந்து 30 வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ சைக்காலஜிக்கு நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஓகே, அது பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம எடுத்தது தான். டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப ஈஸி, ரொம்ப மேலோட்டமாக கேட்பாங்க. அப்படிங்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ், டிஎன்பிஎஸ்சின்னு நம்ம எல்லா சப்ஜெக்ட் எல்லா எக்ஸாமுக்கும் தான் கொடுக்குறோம். பட் மெயினாக நம்ம இதை டீச் பண்ணதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி டீச் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் அதே சந்துர்மாஸ் 2.0 சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ அதில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் வந்து விடாமல் பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோர்ஸில் ஃப்ரீயாகவே வந்து ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அது எந்தெந்த இதில் இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து பின்னால் சொல்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, அதாவது நம்மளுடைய சந்துர்மாஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு கொடுத்துருக்கோம், மற்ற டாப்பிக்கும் டீச் பண்ணுவோம் இனிமேல். ஓகே, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துர்மாஸ் ஆப்பில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டாபிக் வைஸ் வீடியோஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜிகே அண்ட் ஜிஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸில் எதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 கோர்ஸ் இருக்குது. ஒன்று ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைனா இந்த சைக்காலஜி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ சைக்காலஜி எஸ்ஐக்கும் பிசிக்கும் சேர்த்து ஒரே கோர்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. ஸோ இதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இது ஒன்லி இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகே,
ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அதில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சிக்குமே வந்து நம்ம அந்த ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த ஐபி, பிஎஸ்எஃப் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஒரே கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மொத்தமாக 2000க்கு அதிகமான வீடியோஸ், 1000க்கு அதிகமான டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சிலையுமே நம்மளுடைய மேத்ஸ் ரீசனிங் படித்தவங்க நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா கிளாஸுமே நம்ம தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலில் டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் இருக்கும். ஓகே, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பர்டிகுலராக படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போதுமானது. ஓகே, ஸோ கோர்ஸோட ஃபீஸ் மறுபடியும் சொல்லிடுறேன், 1499, 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிசிக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, பிசி அண்ட் எஸ்ஐக்கு, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கும். சைக்காலஜி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 499, 1 இயர் தான் இதுக்கான வேலிடிட்டி. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபிலாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை நான் பிசிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது இதுக்கு மேலேயே இருக்கும், புதுசாக அது இருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பை நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதில் கேட்குற அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகே, பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் பே பண்ண அடுத்த செகண்டே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பே பண்ணுறது நீங்கள் வந்து யூபிஐ மூலமாகவோ இல்லைனா கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐஎன், பிசின்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைம் டேபிள் இருக்கும். ஓகே, பிசிக்கான டைம் டேபிளும் இருக்கும், எஸ்ஐக்கான டைம் டேபிளும் இருக்கும். உள்ள என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் இருக்குதோ அது தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த டைம் டேபிள் படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீங்கள் வந்து அந்தந்த வீடியோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ வீடியோஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெய்லி 2லேருந்து 3 மணி நேரம் கொடுக்கணும், 60 நாள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ டே 1ல் ரீசனிங்கில் கோடிங், டீகோடிங் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் 3 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒக்காபுலரி படிக்கிறதா இருந்தால் சினானிம்ஸ் மட்டும் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லை மற்றதும் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். ஓகே, நான் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோல்டரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த வீடியோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் படிங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ 18 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒக்காபுலரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் உங்களோட சாய்ஸ் தான். சினானிம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், மற்ற டாப்பிக்லாம் பார்க்க வேண்டியது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், என்ன விட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 41வது நாளில் வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் வந்து மேத்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 60 நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களால் வந்து சைக்காலஜியில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.